ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கை தேங்காய் தொக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்துட்டு சப்பாத்தி தோசையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ரைஸ் வந்து நீங்கள் ரசத்தோடு சாப்பிடும்போது இதை வச்சிங்கன்னா போதும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிவ் அவே வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணோன்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த முருங்கைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட வந்துட்டு வெங்காயம் வந்து நிறைய இந்த கிரேவிக்காக சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வந்து மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்து வதக்கி விடலாம். ஸோ இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா இதுதான் செய்யணும்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வதங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா தேங்காய் வந்துட்டு நான் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மையா. அதில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஸோ நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காயை வந்து நல்லா கழுவி நம்ம வந்து இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்காயை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்க விட்டுடணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட சத்து எல்லாமே நல்லா இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மிலேயே வச்சு எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி வந்து ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதில் உப்பும் மஞ்சளும் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். இனிமேல் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போது. ஸோ நல்லா வந்து நமக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 90% அளவுக்கு வெந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி ஏன் நம்ம முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா, முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து எப்போவுமே வேகாது. ஸோ நம்ம வந்து இப்போ காயெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துறாதீங்க. ஏன்னா புளிப்புத்தன்மை உள்ளது நம்ம எது சேர்த்தாலும், தக்காளியாக இருந்தாலும் சரி புளியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு 90% வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இது வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா கொதித்து வந்து நமக்கு ஓரளவுக்கு மசிய வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன், நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஸோ ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 2லேருந்து 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ என்னோடய மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் காரம் கம்மின்றனால நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன்.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வேகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு விட போகிறோம். மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளஸ் அந்த தண்ணி வந்து அந்த மசாலா வெந்தவுடனே நமக்கு தண்ணி வற்றிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டிங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த ஒரு கருகாமல் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து நம்ம பாருங்கள் தண்ணி எப்படி வற்றிருக்குன்னு. ஸோ நமக்கு நல்லா தண்ணி வந்து வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தண்ணி வந்து சேர்த்து நம்ம அந்த தேங்காயோட தண்ணியை அப்படியே கழுவி ஊற்றிட்டோம்னாலே போதும். இப்போ நம்மளோட கிரேவி வந்து நல்ல திக்னஸாக ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வெங்காயமும் அதிகமாக சேர்த்துருக்கோம், தக்காளியும் அதிகமாக சேர்த்துருக்கோம், ப்ளஸ் நம்ம தேங்காயும் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு திக் கிரேவி வரும். ஸோ இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கூட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்த தொக்கு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதுலேயே வந்து இறக்கிக்கலாம். பட் தேங்காய் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக வந்து அந்த தேங்காவை தான் லைட்டாக கழுவி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். 5 மினிட்ஸ் விட்டோன்னா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கனாலே எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். அப்பப்போ வந்து 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி லைட்டாக வந்துட்டு கிண்டி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அப்பப்போ வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சப்பாத்தி அண்ட் தோசையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது டேஸ்ட் பார்த்ததில். ஸோ அதனால் நான் உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். இது நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கிரேவி. இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.